ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன படம் பார்க்க போறோம்னா 2023 ஒரு சைனீஸ் கிரைம் த்ரில்லர் படமா வெளியாயிருக்க அக்ராஸ் தி ஃபியூரியஸ் சி. இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோவோட பேரு ஜின். இவரு ஒரு ஃபிஷர்மேன், அது மட்டும் இல்லாம ஒரு போட்டோட கேப்டன் அப்படின்னு கூட சொல்லலாம். இவருக்கு ஒரு வைஃபும் ஒரு பொன் குழந்தையும் இருக்கு. இவர் ஃபேமிலி கூட அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு, எப்போதுமே கடல்லையே தான் இருப்பாரு. அந்த பொண்ணு இருக்குல்ல, அது ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வருது. இப்படி உங்க வாழ்க்கை நார்மலா போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஜின்னுக்கு ஒரு நபர்கிட்ட இருந்து கால் வருது. அவர் கால் பண்ணி யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தவங்க பொண்ணை காணோம், ஒரு 6-7 நாளாவே அவங்க யூனிவர்சிட்டி பக்கமே வரல அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு எதுவுமே புரியல. என்னடா அது, படிச்சுட்டு இருந்த பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கும், சரி என்ன ஏதுன்னு நேர்ல போய் விசாரிச்சுட்டு வந்துரும் அப்படின்னு இவரே யூனிவர்சிட்டிக்கு கிளம்பி போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் இவரே எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இவருக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இப்படி ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வரும்னு நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அப்படி ஒரு சம்பவத்தையும் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்டு எக்ஸ்பிளேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு கை ஃபுல்லா ரத்தமா இருக்கு, செவுத்துல என்னத்தையும் எழுதிக்கிட்டு இருக்கு. கட் பண்ணா இப்ப நமக்கு ஜின்ன காமிக்கிறாங்க. இப்ப கூட அவரு கடல்ல தான் இருக்காரு. இவரு ஒரு பெரிய போட் ஒன்று வச்சிருக்காரு. அந்த போட்டுக்கு இவர் தான் கேப்டனும் கூட. இவர் எப்போதுமே கடலுக்கு மீன் பிடிக்க போறது வழக்கம். ஆனா இவங்க மீன் பிடிக்க போகும்போது வராத பிரச்சனையே கிடையாது. இவங்களுக்குன்னு ஒரு எல்லை கொடுத்திருப்பாங்க. அந்த எல்லையை தாண்டி போனா போலீஸ் அந்த பக்கம் இருந்து இவங்கள பயங்கரமா சுட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த எல்லையை தாண்டி போனாதான் நிறைய மீன் இவங்களுக்கு கிடைக்கும். அதனால வேற வழி இல்லாம இவங்களும் எல்லையை தாண்டி போவாங்க, போலீஸும் சுட ஆரம்பிச்சிருவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு தடவை மீன் பிடிக்க போறப்பையும் போலீஸ் இவங்கள தாக்குறதும் இவங்க திருப்பி போலீஸை தாக்குறதும், இது மாதிரி ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் இவங்க மீன் பிடிச்சிட்டு சேஃபா வீட்டுக்கே வருவாங்க. சரி, இவர் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இப்ப இருக்கு. ஆனாலும் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எதுக்காக காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, தன்னோட பொண்ணு வெளியூருக்கு போய் நல்லா படிக்கணும், அந்த ஒரே காரணம் மட்டும்தான். தன்னோட பொண்ணுக்காக தான் உயிரை பணைய வச்சு இவர் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா இப்ப நமக்கு இவரோட பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணோட பேரு லீனா. அதை ஆசைப்பட்ட மாதிரியே இப்ப வெளியூருக்கு படிக்கவும் கிளம்பிருச்சு. நம்ம லீனா எப்படிப்பட்ட பொண்ணுனா, ஒரு துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அப்பாக்கு அதிக கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படின்னு பார்ட் டைம்ல ஒரு பெரிய ஹோட்டலுக்கு இது வேலைக்கும் போகுது. மறுபடியும் நமக்கு ஜின்ன காமிக்கிறாங்க. அவர் எப்போதும் போல மீன் பிடிக்க கடலுக்கு போய்கிட்டு இருக்காரு. அந்த போட்லயே ஒரு போன் இருக்கும். அந்த போனுக்கு இப்போ ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி என்னன்னு கேட்டா, இவரோட வைஃப் தான் கால் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க கால் பண்ணி, ஏய் நம்ம பொண்ணு உனக்கு கால் பண்ணியிருக்கா, நீ எடுக்க மாட்டியா, வேலையா இருக்கேன் அதான் எடுக்க முடியல, என்ன பிரச்சனை சொல்லு, ஜப்பானுக்கு படிக்க போன நம்ம பொண்ணை காணமா. என்ன காணமா? ஆமா, நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு அவரும் டக்குன்னு கிளம்பி வந்துடுறாரு. வந்து பார்த்தா அங்க இவரோட வைஃபும் லீனாவோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அதுவும் நிக்குது. அந்த பொண்ணுகிட்ட வந்து என்னமா நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, அங்கிள் நானும் லீனாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஆனா கொஞ்ச நாளா அவன் என் கூட பேசுறதே கிடையாது. ஏன்னா அவளுக்கு இப்ப புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அதனால அவன் என்கிட்ட பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டா. லீனாக்கு பாய் ஃப்ரெண்டா? ஆமாப்பா, அதை பத்தி அவ உங்ககிட்ட சொன்னது இல்லையா? இல்லையம்மா, சொன்னதே இல்லையே. ஆமாப்பா, கொஞ்ச நாளா அவன் கூட தான் சுத்திக்கிட்டு இருந்தா. அவன் பாக்குறதுக்கு எப்படி இருப்பான்னா, இந்த அனிமே கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரிதான் எப்போதுமே ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பான். அவன் கூட போட்டோ ஷூட்டுக்கு வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு தான் கிளம்பி போனான். ஆனா அவளையும் காணோம், அந்த பையனையும் காணோம். அந்த பையனோட பேர் என்னம்மா? அந்த பையனோட பேரு லீ. அவனோட போட்டோ எதுவும் இருக்கா? பழைய போன்ல இருக்குப்பா, நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு உடனே அனுப்பி விடுறேன். சரிம்மா. லீனா காண போய் 6 நாள் ஆச்சுன்னு சொன்னல, கரெக்டா 6 நாளைக்கு முன்னாடி அவ எனக்கு கால் பண்ணா. ஒருவேளை எனக்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக கால் பண்ணியிருப்பாளோ. நான் போனை அட்டன் பண்ணேம்மா, அப்ப ஒரே சத்தமா இருந்துச்சுன்னு நானும் போனை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப அந்த ஃப்ரெண்டு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா, அந்த பையன் லீ இருக்கான்ல, அவன் ஏதோ ஒரு ஷாப்பிங் மால்ல என்னமோ ஷாப்பிங் பண்ணியிருக்கான். கார்டை வச்சு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பான் போல. அதை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அவன் கியோட்டோ அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல தான் இருப்பான் அப்படின்னு அந்த கேம்பஸ்ல போய் போலீஸ் தேடி பார்த்திருக்காங்க. ஆனா அவன் இங்க இல்ல. அதனால நம்ம ஜின் என்ன சொல்றாருன்னா, சரிம்மா நாளைக்கு கியோட்டோக்கு நானே கிளம்பி போறேன், நானே அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு கரெக்டா கியோட்டோக்கும் கிளம்பி போயிடுறாரு. அங்க கரெக்டா இவர் பொண்ணு படிக்கிற யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு, இங்க லீ தங்கி இருக்க ரூம் எது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒரு பொண்ணு வந்து விட்டுட்டு போகுது. இவரு அந்த ரூம் கதவை தட்டின உடனே ஒரு பையன் வந்து கதவை திறக்கிறான். இவரு அந்த பையன் கிட்ட, ஏன்பா லீ இந்த ரூம்லான்னு தங்கி இருக்கான், அவன் இல்லையான்னு கேட்டா, அவனை காணமே, அவன் காண போய் ஒரு 6 நாள் ஆச்சு, வந்தா சொல்றேன் அப்படின்னு இவரும் இப்ப யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே கரெக்டா அந்த பயலும் வரான். வந்து, நீங்க இன்னும் கிளம்பவே இல்லையா, இங்கேவா உட்காந்துருக்க போறீங்க, சரி இந்தாங்க தண்ணி பாட்டில் அப்படின்னு தூக்கி போட்டு போறான். நம்ம லீனாவோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, அவனோட போட்டோ பழைய போன்ல இருக்கு, நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுல்ல, அந்த போட்டோவை இப்ப அனுப்பி விடுது. இவன் தான் லீ அப்படின்னு அந்த போட்டோ ஓபன் பண்ணி பார்த்தா, இப்ப ஒருத்தன் வந்து தண்ணி பாட்டில தூக்கி போட்டு போனான்ல, அவன் தான் லீ. சைட்ல திரும்பி பார்த்தா அவன்
அங்கதான் நடந்து போய்கிட்டு இருக்கான். டேய் நில்றா அப்படின்ட்டு இவரும் பின்னாடியே வேகமா துரத்திக்கிட்டே போறாரு. அவன் நேரா குடுகுடுன்னு ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள ஓடி போயிடுறான். இவரும் டிக்கெட்லாம் எதுவுமே எடுக்காம அவர் பாட்டுக்கு ஓடிட்டாரு. பின்னாடி வந்து போலீஸும் பிடிச்சிடுறாங்க. சார் டிக்கெட் எடுக்காமலாம் உள்ள வரக்கூடாது. சரி சரி நான் காசு தந்துடுறேன், நான் என் பொண்ணை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இவர் ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. கால் பண்ணி ஏங்க அவங்க லீனாவை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா இப்ப அவ உயிரோட இல்ல, செத்து போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே ஆளு சுக்கு நூறா நொறுங்கி போயிடுறாரு. திரும்பவும் அந்த பக்கமா வந்து பார்த்தா அவன் இன்னும் அங்கேயே தான் நிக்கிறான். மறுபடியும் துரத்த ஆரம்பிக்கிறாரு. இவன் டக்குன்னு குதிச்சு ட்ராக்குக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடறான். அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஒரு ட்ரெயினும் வருது. ட்ரெயின் வந்த உடனே கரெக்டா இவர் ஒரு ஓரமா படுத்துக்கிறாரு. ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் பார்த்தா அங்க அவனை ஆளே காணோம். கட் பண்ணா இப்ப நமக்கு சின்ன பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம லீனா இருக்குல்ல, அதுக்குமே இந்த அனிமே கேரக்டர்ஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். நம்ம லீனா அந்த லீய அனிமே கேரக்டர்ல பார்த்த உடனே அதுக்கு லீய ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால கையோட இது ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்குதுல்ல, அந்த ஹோட்டலுக்கும் கூட்டிட்டு போயிட்டு உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணு அப்படின்லாம் சொல்லுது. அவன் என்ன பண்றான், ஒரு கேக்கை ஆர்டர் பண்றான். அந்த பொண்ணு கேக்கை கொண்டு வந்து கொடுக்குது. இந்த கேக்கை நான் உனக்கு தான் ஆர்டர் பண்ணேன், ஏன்னா இன்னைக்கு உன் பர்த்டே தானே அப்படின்னு அந்த பொண்ணு ஷர்ட்ல ஒரு டேக் குத்திருக்கு. அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கான். இவன் கேக்கெல்லாம் வாங்கி கொடுக்கவும் அந்த பொண்ணுக்கு லீயே இன்னமும் ரொம்ப பிடிச்சு போயிருது. அதுக்கப்புறம் ஃபுல்லா லீ கூடயே சுத்தவும் ஆரம்பிக்குது. லீக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் நம்ம லீனா கிட்ட வந்து ஒரு மாதிரி பிரச்சனை பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கானுங்க. ஆனா அது நம்ம லீக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாருங்கடா, இனிமே யாரும் அவகிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு மிரட்டிட்டு போறான். இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இன்னுமே பயங்கர க்ளோஸ் ஆயிடுறாங்க. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வந்தா இப்ப மார்ச்சரியில நம்ம லீனாவை வச்சிருக்காங்க. நம்ம ஜின்னோட ஒய்ஃப் எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உங்க பொண்ணை 17 தடவை யாரோ குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாகரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிறைய பேர் சேர்ந்து உங்க பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் நம்ம ஜின்னு கிட்ட சொன்ன உடனே அவர் அப்படியே ஆடி போயிடுறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நம்ம ஜின்னு போன் எடுத்து பாக்குறாரு. கரெக்டா 6:30க்கு லீனா கிட்ட இருந்து இவருக்கு கால் வந்திருக்கு. லீனாவோட டெத் டைமுமே 6:30 தான். அப்படின்னா அன்னைக்கு நம்ம பொண்ணு நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் கால் பண்ணிருப்பாளோ, நம்ம தான் கால் அட்டன் பண்ணி ஒழுங்கா பேசாம அசால்ட்டா நம்ம பொண்ணை விட்டுட்டோமோ அப்படின்னு ரொம்பவே கில்ட்டா ஃபீல் பண்றாரு. நைட் ஆனா இவங்க ஒரு லாட்ஜ்ல ரூம் போட்டு தங்கியிருக்காங்க. ஆனா அங்க உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு. இது பக்கத்து ரூம்ல தங்கியிருக்கவங்களுக்கு எல்லாம் பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கவும் அந்த ஹோட்டலோட மேனேஜர் போலீஸ்க்கு கால் பண்ணி இப்ப வர சொல்லிட்டாங்க. அவர் ரூம்குள்ள திறந்து பார்த்தா தலைய செவுத்துலயே மோதி மோதி அவருக்கு தலையில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. போலீஸ் வந்து இங்க பாருங்க தயவு செஞ்சு கத்தாதீங்க, இங்க இருக்க எல்லாருக்குமே அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு, உங்களோட கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் சைனா போலீஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன், ஏன்னா இப்ப இவங்க இருக்கிறது ஜப்பான்ல, அதனால சைனாக்கு நான் அனுப்பிச்சு விட்டுருவேன், நீங்க அங்க போய் எந்த பிரச்சனைனாலும் பாத்துக்கோங்க, இங்க உட்காந்து கத்தக்கூடாது புரியுதா? அது மட்டும் இல்ல, மெட்ரோ ஸ்டேஷன் சிசிடிவி கேமராலாம் நாங்க பார்த்தோம், நீங்க ஒரு பையனை துரத்துக்கிட்டே ஓடுனீங்க, அவனும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜப்பானை விட்டு எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான். என்ன தப்பிச்சு போயிட்டானா? அவனை எப்படி தப்பிக்க விட்டீங்க? அவன் தான் என் பொண்ணை கொலை பண்ணியிருக்கான், அவனை எப்படி நீங்க தப்பிக்க விடலாம் அப்படின்னு போலீஸே போட்டு அடிக்கிறாரு. அதனால அவரை சமாதானப்படுத்தி இப்ப ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சிருக்காங்க. அவரும் போலீஸ் கிட்ட இப்ப சாரி கேட்டுட்டு, என் பொண்ணுக்கு 8 வயசு இருக்கப்பவே எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவ ஃபுல்லாவே என் கிட்ட தான் வளர்ந்தா, ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு என் பொண்ணுனா அவ்வளவு பிடிக்கும், ஆனா என்ன நான் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை அவ்வளவுதான். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், என் பொண்ணு இப்படி பண்ணவன நான் சும்மா விடவே மாட்டேன். இங்க பாருங்க, சொல்றதை கேளுங்க, நீங்க எந்த பிரச்சனைக்கு போகாதீங்க, அவனை போலீஸ் நாங்க பாத்துக்கிறோம், இல்ல அவனை நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நைட்டு நேரா கிளம்பி லீயோட வீட்டுக்கே போயிடுறாரு. உள்ள போய் பார்த்தா லீயோட அப்பாவும் அம்மாவும் தான் இருக்காங்க. அவங்களே அடிச்சு போட்டுட்டு வீடு ஃபுல்லா லீ எங்கன்னு தேடிக்கிட்டே இருக்காரு. ஒரு ரூமை திறந்து பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு வீல் சேர்ல உட்காந்துருக்கு. நம்ம ஜின்னு லீயோட அப்பா கழுத்துல கட்டிய வச்சு, மரியாதையா லீ என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு கேட்ட உடனே அவரை கூட்டிட்டு வந்து இப்ப ஹால்ல நிப்பாட்டி, இங்க பாருங்க நான் சொல்றத கவனமா கேளுங்க, லீ இந்த வீட்டுல இல்ல, அப்படியே இருந்தாலும் அவன் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டான், நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நீங்களே போக போக புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் பாட்டு கிளம்பி வந்துடுறாரு. ஆனா அப்ப எதுவுமே பேசாம கிளம்பி வந்தாலும் அந்த அப்பாக்காரனை இவரு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. காலையில இருந்து நைட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த அப்பாக்காரன் என்ன பண்றான், அவனோட ஒய்ஃபை போய் ஒரு இடத்துல பிக்கப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். இவரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. ஒரு கட்டத்துல அவங்க காரு ஸ்டாப் ஆயிடுது. என்னன்னா காருக்குள்ள அவங்க 2 பேருக்கு சண்டை நடந்திருக்கு. அந்த அம்மாக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஜின்னு ஒரு ட்ரக் ஓட்டிட்டு வராரு. அந்த ட்ரக்கை நிப்பாட்டி அதுலயே லிஃப்ட் கேக்குறாங்க. இவரும் சரி ஏறுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் உள்ள ஏறிடுறாங்க. உள்ள ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியுது உள்ள உட்காந்துருக்கிறது ஜின் அப்படின்னு. அவங்க ஜின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, நீங்க லீயை தேடி அலையறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான்னு எங்களுக்கு கூட தெரியாது, நீங்க எங்க போய் தேடுவீங்க? அது மட்டும் இல்லாம அவன் தான் உண்மையிலே தப்பு பண்ணியிருக்கானா பண்ணலையான்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா அவன் தப்பு பண்ணியிருந்தான்னா அவன் இந்த உலகத்துல உயிரோட இருக்க தகுதியே இல்லாதவன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, என் பையனை நானே கண்டுபிடிக்கிறேன், ஆனா
ஆனா கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கூட்டிட்டு வர மாட்டேன், நானே போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறேன். உங்ககிட்ட ஒப்படைச்சா நீங்க அவனை கூத்தியே கொன்னுடுவீங்க. ஒரு தாயா என்னால அதை தாங்கிக்க முடியாது. என்ன பனிஷ்மெண்ட்னாலும் அதை போலீஸ் கொடுக்கட்டும், அதை நான் ஏத்துக்கிறேன். எனக்கு ஒரு 3 நாள் மட்டும் டைம் கொடுங்க. சரி, நான் எப்படி உன்னை நம்புறது? நம்புங்க, கண்டிப்பா இன்னும் 3 நாளையில நானே அவனை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரே கொண்டு வந்து இப்ப வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறாரு. காலையில விடிஞ்சா அந்த அம்மாக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க கார் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. பின்னாடி கண்ணாடியில பார்த்தா யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்ற மாதிரியே இருக்கு. ஐயோ, ஜின் தான் ஃபாலோ பண்ணிட்டு வராரு போலயே, நம்ம காரை ஒரு ஓரம் பண்ணி பாட்டிட்டு கேப் புக் பண்ணி போயிடலாம் அப்படின்னு கேபையும் புக் பண்ணிடுறாங்க. ஆனா ஆக்சுவலா ஜின் அந்த கார்ல ஃபாலோ பண்ணிட்டு வரல, இவரு 2 வீலர்ல ஒரு டெலிவரி மேன் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. அவங்க நேரா ஒரு மால்குள்ள போறாங்க, இவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அந்த மாலுக்குள்ள லீ ஒரு அனிமே கேரக்டர் வேஷம் எல்லாம் போடுவான்ல, அதே மாதிரி வேஷம் போட்டுட்டு ஒரு 3 பசங்க போறானுங்க. ஒருவேளை இவனுங்க லீயோட ஃப்ரெண்டா இருப்பானுங்களோ அப்படின்னு இவரு அம்மாவை ஃபாலோ பண்றதை விட்டுட்டு இந்த 3 பேரையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவனுங்க ஒரு வீட்டுக்குள்ள போறானுங்க, இவரும் பின்னாடி போய் கதவை தட்டி வீட்டுக்குள்ள போயிட்டு லீ எங்கேயாவது இருக்கானு அப்படின்னு எல்லா ரூமையுமே திறந்து பாக்குறாரு. அவனுங்கெல்லாம், யோ யாரியா நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து எல்லா ரூம்குள்ளேயும் போயிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவனுங்களை போட்டு அடிச்சு, டேய் லீ எங்கடான்னு கேட்டா அவனுங்களுக்கு லீ யாருன்னே தெரியல. லீயா அப்படி ஒரு பேரு நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு, ஐயோ தப்பான ஆளை போட்டு அடிச்சிட்டோம் போலயே அப்படின்னு அடிபட்டதுக்கு மருந்து போடுறதுக்கு காசையும் வச்சுட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறாரு. இப்ப பைக் எடுத்துக்கிட்டு 7 வந்துகிட்டு இருக்காரு. பின்னாடியே போலீஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துல போலீஸ் இவரை பிடிச்சி ஸ்டேஷனுக்கே கொண்டு போயிடுறாங்க. எதுக்குன்னா நேத்து நைட்டு லீயோட வீட்டுக்கு கத்தியோட போய் பிரச்சனை பண்ணாருல்ல, அதுக்காக இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. இங்க பாருங்க, நான் யாரையும் கொலை பண்ண போல, அங்க எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக தான் போனேன். தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. அவங்களோட பையன் தான் என் பொண்ணை கொலை பண்ணியிருக்கான். நியாயமா பார்த்தா நீங்க அவனை தான் அரெஸ்ட் பண்ணணும், ஆனா அவனை விட்டுட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா அந்த அம்மாக்காரி இருக்காங்கல்ல, அவங்க எப்படியோ ஒரு வழி அவங்க கார் எடுத்துட்டு இப்போ ஒரு இடத்துக்கு வராங்க. அவங்க வந்து காரை நிப்பாட்டின உடனே எவனோ 2 பேரு இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கானுங்க போல. அங்க ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கு. இவங்க அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவனுங்க 2 பேரும் உள்ள ஓடி போயிடுறானுங்க. அதனால இவங்க பதறி போய் ஐயோ யார் இவனுங்க அப்படின்னு உள்ள போய் பார்த்தா உள்ளதான் லீ இருக்கான். அதுவும் எப்படி இருக்கான்னா கையில ஒரு கன்னோட நிக்கிறான். லீ, என்னடா நீ கன்னோட நிக்கிற, முதல்ல கன்னை கொடு அப்படின்னு கன்னை உங்க அம்மா வாங்கிடுறாங்க. அந்த 2 பேர் வந்தானுங்கல்ல, அவனுங்களை பிடிச்சு, டேய் யாரா நீங்க, எதுக்கடா இங்க வந்தீங்கன்னு கேட்டா லீயோட அப்பா தான் அவனை அவர்கிட்ட கூட்டிட்டு வர சொன்னாரு, அதுக்காக தான் நாங்க 2 பேர் வந்தோம் அப்படிங்கிறானுங்க. இப்பதான் இவங்க காருக்கு அடியில போய் பாக்குறாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் தான் காருக்கு அடியில ஒரு டிராக்கரை செட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அவரே ஆள் அனுப்பி என் பையனை என் கிட்ட கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னு அமைச்சிருக்காரு. அதனால இவங்க என்ன பண்றாங்க, உடனே அந்த டிராக்கரை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க பையனையும் கூட்டிட்டு நேரா இப்ப வீட்டுக்கு கிளம்புறாங்க. போகும்போதே இதுக்கு மேலேயும் நம்ம பையன் ஜப்பான்ல இருக்கிறது சேஃப் இல்ல, இவனை வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு உடனே அனுப்பணும் அப்படின்ட்டு இவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பாஸ்போர்ட் அப்ளை பண்றது விஷயமா பேசிட்டு இருக்காங்க. உடனே இப்ப வீட்டுக்கு வந்து லீயை உள்ள டிராப் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு எதுக்காக அப்படி செஞ்சீங்கன்னு கேட்டா, நான் நேத்து நைட்டு உனக்கிட்ட கார்ல சொன்னேன்ல அப்படின்னு சொல்றாரு. நேத்து நைட்டு இவங்க 2 பேருக்கும் காருக்குள்ள எதனால சண்டை வந்திருக்குன்னா, இவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம பையனை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவங்களுக்கு தன்னோட பையன் போலீஸ் கிட்ட மாட்டுறதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. இவனை எப்படியாவது தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு தான் இவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, என் பையனை எப்படி தப்பிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும், இனிமே அவன் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா மறுபடியும் நமக்கு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம லீனா இருக்குல்ல, அது இப்போ ஒரு பப்புக்கு போயிருக்கு. அங்க ஒரு பையனை பார்த்திருக்கு. அந்த பையனுமே இதுக்கு பிடிச்சு போயிடுது. அதனால இது என்ன பண்ணுது, அந்த பையனோடையுமே க்ளோஸா இருக்கு. இப்ப அந்த வீட்டை விட்டு வெளியில வரும்போது கரெக்டா லீ வந்து பாத்துறான். ஏய் நீங்க என்ன பண்றன்னு கேட்டா, ஒன்னும் இல்ல, சும்மா என் பாய் ஃப்ரெண்டை பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிடுது. அதே வேண்டா, நான் இருக்கும்போது புது பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு உள்ள போய் பாக்குறான். அவன் வீட்டுக்குள்ள ஒரு ஆமை வளர்க்குறான். அந்த பயபுள்ள நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. இவனே அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த ஆமையை எடுத்து சமைச்சு ஒரு நூடுல்ஸாவே பண்ணிடுறான். அவன் எந்திரிச்சு பார்த்தா ஆல்ரெடி நூடுல்ஸ் சமைச்சிருக்கு. சரி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். கரெக்டா அந்த நேரம் நம்ம லீ வந்து, என்னடா நூடுல்ஸ் நல்லா இருக்கா, நல்லா இருக்கே, உன் ஆமையில செஞ்சதுதான், நல்லா சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு வாமிட்டே வந்துடுது. ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்டதுக்கு வாயவே உடச்சு விட்டுட்டு வந்துடுறான். இந்த விஷயம் நம்ம லீனாக்கு தெரிஞ்சு லீனாக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. லீனா நேரா அவனை கூட்டிட்டு வந்து, ஏன்டா என் பாய் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணன்னு கேட்டா மறுபடியும் இன்னொரு பல்ல உடச்சு விட்டுறான். ஏன்டா ஏன் இப்படி பண்றான்னு கேட்டா, நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம லீனா அந்த பையனை விட்டுட்டு மறுபடியும் நம்ம லீ கூடயே க்ளோஸா இருக்கு. கட் பண்ணி பிரசத்துக்கு வந்தா போலீஸ் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இங்க பாருங்க, உங்க வைஃப் கண்டினியூஸா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உங்க பொண்ணுக்கு அங்கே ஃபியூனரல் நடந்துகிட்டு இருக்கான், உங்களை 15 நாள் லாக்அப்ல வைக்க சொல்லியிருக்காங்க, ஆனா எனக்கு லாக்அப்ல வைக்கிறதுக்கு மனசு இல்ல, உங்க சார்ஜ் ஷீட்டை நான் கிழிச்சு போட்டுறேன், நீங்க நேரா கிளம்பி சைனாக்கே போயிடுங்க, புரியுதா? நானும் இங்க இருக்க கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சைனாக்கு சேஃபா அனுப்பிச்சு
தப்பிச்சு வச்சிடுறேன் அப்படின்னு நம்ம ஜின்ன அவங்க ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. இவரும் சரி அவனை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது, இனிமே நம்ம இங்கிருந்து என்ன பண்ண போறோம், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு கேபை பிடிச்சு இப்ப ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம லீயோட அம்மா அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம ஜின்னு ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போதே இந்த அனிமே கேரக்டர்ஸ் போட்ட நிறைய பேர் அவர் பாக்குறாரு. உடனே கேபை நிப்பாட்டிட்டு இவர் இறங்கி அவனை தேட ஆரம்பிக்கிறாரு. இப்படி தேடிக்கிட்டே அங்க ஒரு பெரிய மால் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போறாரு. அங்க போய் ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருக்காரு, அவனை கண்டுபிடிக்கவே முடியல. சரி வெளியில போலாம் அப்படின்னு வரும்போது கரெக்டா ஒரு ஆளு நம்ம ஜின்னை இடிச்சிட்டு போறாரு. யாருன்னு பார்த்தா இந்த பயபுள்ளதான். டேய் நில்கா அப்படின்ட்டு மறுபடியும் வேகமா துரத்திக்கிட்டே போய் அவனை பிடிச்சி ஒரு கயிறால அவன் கழுத்தை சுத்தி கொல்லலான்னு போகும்போது கரெக்டா போலீஸ் வந்து இவரை பிடிச்சிடுறாங்க. அதனால அவன் தப்பிச்சு குடுகுடுன்னு ஓடுறான். ஓடும்போது என்ன சொல்றான்னா நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடுறான். இவர் போலீஸ் கிட்ட சரி சரி விடுங்க நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இவரும் பின்னாடி துரத்திக்கிட்டே வராரு. அவன் என்ன பண்றான், பில்டிங் மேலே ஏறி நின்னுறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனால ஓட முடியல, ஓடுனா கீழே விழுந்துருவான். அதனால முட்டி போட்டு நம்ம ஜின் கிட்ட அங்கிள் அங்கிள் நான் எதுவும் பண்ணல அங்கிள், உங்க பொண்ணை நான் எதுவுமே பண்ணல, உங்களுக்கு தெரியுமா நான் அவளை எவ்வளவு லவ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா இவர் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது கால் சிலிப்பாகி இவர் போய் கீழே விழுந்துடுறாரு. ஆனா அங்க ஒரு கம்பி மாதிரி இருக்கு, அதை புடிச்சிட்டு அப்படியே அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்காரு. இவன் வந்து அங்கிள் நான் தான் உங்க பொண்ணை கொல்லலன்னு சொல்றான்ல அங்கிள், ஆனா இப்ப உங்களை உயிரோட விட்டேன்னா நீங்க என்ன கொண்டுடுவீங்க, அதனால நீங்க கீழே விழுந்து செத்து போயிடுங்க அப்படின்னு அவன் பாட்டுக்கு கயிறை அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கான். இவர் விவரமா என்ன பண்ணிடுறாரு, கீழே விழுங்கும்போது அவன் கையையும் சேர்த்து பிடிச்சி கீழே இழுத்து விட்டுறாரு. கீழே அங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, அதனால பலூன்லாம் வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் டொம்முன்னு போய் அந்த பலூன்ல விழுந்துடுறாங்க. ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன அடியோட தப்பிச்சிடுறாங்க. கட் பண்ணி மறுபடியும் பிளாஷ்பேக்கு போயிடுறாங்க. நம்ம லீ இருக்கான்ல அவன் என்ன பண்ணுவான்னா லீனாவோட ஷூ எடுத்து பில்டிங் மேல இருந்து கீழே தூக்கி போட்டுருவான். எதுக்காகன்னா ஷூ இருந்தா தானே அதை போட்டுக்கிட்டு இவனை விட்டுட்டு போவா, அதனால ஷூவை வாங்கிட்டு வரும்போதெல்லாம் பிடிச்சி கீழே போட்டுருவான். இப்ப லீனாவே கொண்டு வந்து இந்தா என் ஷூ எப்போதும் கீழே போடுவல போடுன்னு சொல்லி கொடுக்குது. இவன் என்ன பண்றான், போன்ல கேம்ஸை விளையாடிக்கிட்டு கண்டுக்காத மாதிரி தூக்கி போடுறான். அதுல நம்ம லீனாக்கு பயங்கர கோவம் வந்துருது. என்ன நீ முன்னாடி மாதிரி ஷூவை தூக்கி போட மாட்டேங்கிற, என் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா, நம்ம முன்னாடி எப்படி பழகிட்டு இருந்தோம்னு மறந்துட்டியா அப்படின்னு கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அவன் கடுப்பாயி நம்ம லீனா தலைய ஜன்னலுக்கு வெளியில விட்டு என்ன என்ன உன்னை பிடிச்சி தள்ளி விடவா இனிமே இது மாதிரி கத்திக்கிட்டு இருந்த கொன்னுடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். நம்ம லீனா என்ன பண்ணிருது, ஐயோ இதுக்கு மேல இவன் கூட இருக்கவே கூடாது அப்படின்னு பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுது. பிரசன்ட்டுக்கு வந்தா நம்ம ஜின்னு இருக்காருல்ல அவரு உடனே ஒரு கேபை பிடிச்சு நேரா லீயோட வீட்டுக்கே வராரு. வந்து அவங்க அம்மா கிட்ட இங்க பாரு மரியாதையா அவனை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்லன்னா அவங்க எல்லாரையும் கொன்னுடுவேன், அவனை எங்க மறைச்சு வச்சிருக்க சொல்லு அப்படின்னு அவங்க சைடா பேஸ்மெண்ட்டை பாக்குறாங்க. ஓ அவன் பேஸ்மெண்ட்டுக்கு அடியில இருக்கானா, கதவை தர, நான் பேஸ்மெண்ட்டுக்கு அடியில போகணும், கதவை தர அப்படின்ட்டு இவரை கதவை திறந்துடுறாரு. இதுக்குள்ள தானே இருக்கான் எனக்கு தெரியும், நான் போய் அவனை அடிச்சு இழுத்துட்டு வரேன் அப்படின்னு இவர் பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறாரு. அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மா டொம்முன்னு கதவை சாத்தி வெளி பக்கமா லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிட்டு மேல போய் பார்த்தா மேல இருக்க ரூம்ல தான் லீ இருக்கான். இவங்க அம்மா அவனுக்கிட்ட போய் அவரை நான் ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டேன், உடனே கிளம்பு உனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு அவனு கிளம்பி வரான். அவனை ஒரு கேப்ல போய் ஏத்தி விட்டுறாங்க. இவரு உள்ள இருந்தே அந்த கதவை அடிச்சு நொறுக்கலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த கதவு உடையவே மாட்டேங்குது. உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த ரூம்குள்ள மைக்ரோவேவ் ஓவன் இருக்கு, அதுக்குள்ள ஒரு பேப்பரை வச்சு அதை ஆன் பண்ணி விட்ட உடனே அந்த பேப்பர்ல நெருப்பு வந்துருது. ஏன்னா பேஸ்மெண்ட் ரூம்ல ஒரு ஃபயர் அலாம் இருக்கு. ஃபயர் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஏரியா ஃபுல்லா அந்த அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் இவர் பிளான் பண்ணி அந்த பேப்பர் எடுத்து அந்த அலாம் பக்கத்துல வைக்கிறாரு. அதே மாதிரி அந்த வீடு ஃபுல்லா இப்ப அலாம் அடிக்க ஆரம்பிச்சிருது. இவனை பத்திரமா ஏர்போர்ட்டுக்கு போடா அப்படின்னு கேப் ஏற்றி விட்டா ஃபிளைட்டுக்கு தான் இன்னும் நிறைய டைம் இருக்குல்ல, நான் போய் ஒரு அனிமே ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அனிமே வேஷம் போட்டு சுத்திக்கிட்டு தெரியுறான். இங்க போலீஸ் எல்லாம் வந்து நம்ம ஜின்னு பேஸ்மெண்ட்ல இருந்து காப்பாத்தி யோ நீ இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட பொண்ணு ஃபியூனரலுக்கு போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டேன்ல, நீ இன்னும் போகலையா, இங்க பாருங்க நான் அவனை பார்த்தேன், நான் அவனை பிடிக்கலன்னு போறப்போ இந்தா இவதான் அவனை தப்பிக்க விட்டா, இதுக்கு மேலே உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்க அப்படின்னு ஜின்ன நேரா இப்ப ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. போலீஸ் இருக்காருல்ல அவர் போயிட்டு நான் லீயோட ரூமை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு மேல போய் பார்த்துட்டு இருக்காரு. அவர் மேல போன நேரமா பார்த்து இந்த லேடி கார் எடுத்துட்டு டக்குன்னு எங்கேயோ கிளம்புறாங்க. இவனுமே அந்த அனிமே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இப்பதான் ஏர்போர்ட் கிளம்பி போய்கிட்டு இருக்கான். நம்ம ஜின்ன ஒரு கார்ல கூட்டிட்டு போறாங்கல்ல, அந்த காரையே ஓவர் டேக் பண்ணி அந்த லேடி காரை ஃபாஸ்டா ஓட்டிட்டு போறாங்க.
இது அந்த பையனோட அம்மாவாச்சே, அவங்க எப்படி இங்க வந்தாங்க, நம்ம சார் வீட்டுல தானே இருக்கணும் அப்படின்னு அவர் கால் பண்ணி கேட்டா, யோ அந்த லேடி கார் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டாங்கயா சார், அவங்க எங்களை கிராஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த லேடியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு இவங்களும் செம்ம ஸ்பீடா ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அந்த ஊர்ல இப்ப புயல் மழையெல்லாம் வேற அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, செம்மையா மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலே எல்லார் கார்லயும் தொப்பு தொப்புன்னு மீனா வந்து விழுகுது. ஏன்னா புயல் காத்துல எங்கெங்கயோ இருக்க மீனெல்லாம் அடிச்சுட்டு வந்து இங்க விழுந்துகிட்டு இருக்கு. அப்பையும் ஸ்லோ பண்ணாம இன்னும் காரை ஸ்பீடா ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுது, அந்த அம்மாக்காரி டொம்முன்னு கொண்டு போய் ஒரு கார்ல இடிச்சு இவங்க கார் ஸ்கிட் ஆகி ஒரு பக்கமா போய் விழுந்துருது. இந்த ஆக்சிடென்ட்ல பின்னாடி வந்து நம்ம போலீஸோட காருமே ஸ்கிட் ஆகி அது ஒரு பக்கம் போய் விழுந்துருது. நம்ம ஜின்னு இருக்காருல்ல, அவர் மட்டும் பொறுமையா இப்ப கார்ல இருந்து வெளியில வந்து அந்த லேடியோட கார் பக்கத்துல வராரு. அவங்களுமே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. சரி காப்பாத்தலான்னு கதவை திறந்து பார்த்தா கதவை திறக்கவே முடியல. சரி ஏதாவது கட்ட கிடந்தா அடிச்சு உடச்சு திறப்போம் அப்படின்னு கீழே பார்த்தா நம்ம லீயோட அனிமே மாஸ்க் கிடக்கு. இது அப்புறம் அங்கே வந்துச்சு அப்படின்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொரு கார் மேல அடிச்சிருப்பாங்கல்ல, அந்த காரை திறந்து பார்த்தா அதுக்குள்ளதான் லீ உட்காந்துருக்கான். கடைசியில அவங்க அம்மா லீ எந்த கார்ல பண்ணானோ அதே கார்ல கொண்டு போய் இடிச்சிட்டாங்க. நம்ம ஜின்னுக்கு இப்ப வசமா போச்சு. லீய தரன்னு ஏதோ ஒரு இடத்துக்கு அவரை இழுத்துட்டு போயிடுறாரு. கட் பண்ணா மறுபடியும் நம்ம ஜின்னை கொண்டு வந்து இப்ப ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. அந்த அப்பாக்காரி அம்மாக்காரன் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. இங்க பாருங்க, அவன்கிட்ட போய் கேளுங்க என் பையனை எங்க வச்சிருக்கான்னு அவன்கிட்ட கேளுங்க. சார் நாங்க கேட்டாச்சு, அவர் எதுவுமே வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறாரு. சார் ப்ளீஸ் சார், அவர்கிட்ட கேட்டு என் பையன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க, ஏன்னா எனக்கு இருக்கிறது அவன் ஒரே பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாக்காரரு போயிடுறாரு. இந்த லேடி வந்து ஒரு 2 நிமிஷம் நான் போய் அவர்கிட்ட தனியா பேசிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஜின்னு கிட்ட பேச வராங்க. இங்க பாரு, இப்ப என் பையன் உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானான்னு எனக்கு தெரியல. நீ ஒண்ணு பண்ணு, போய் உன்னோட பொண்ணு ஃபியூனரல முதல்ல அட்டன் பண்ணு. என் பையன் உயிரோட இருந்தான்னா ஒரு 3 நாள் டைம் எடுத்துக்கோ, என்ன அவன்கிட்ட நீ கூட்டிட்டு போ. உன் மேல கொடுத்த எல்லா கேஸையுமே நான் இப்பவே வாபஸ் வாங்கிடுறேன். நீ தாராளமா போய் உன்னோட பொண்ணு ஃபியூனரல அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெளியில வந்து போலீஸ் கிட்டயுமே நான் எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கிக்கிறேன், அவர் ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேடம் உங்களுக்கு எல்லாம் போலீஸை பார்த்தா எப்படி தெரியுது, நீங்க பாட்டுக்கு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறீங்க, நீங்க பாட்டுக்கு வாபஸ் வாங்குறீங்க. இப்ப என் பையன் அவன் கையில இருக்கான், எனக்கு வேற வழி தெரியல, எல்லா கேஸையுமே நான் வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால நம்ம ஜின்னுமே கிளம்பி இப்ப அவரோட ஊருக்கு போய்கிட்டு இருக்காரு. லீனாவோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம ஜின்னை பிக்கப் பண்ணிட்டு போகுது. கார்ல போகும்போது இவர் ஒரு வீடியோவை அந்த பொண்ணு கிட்ட காமிக்கிறாரு. அதுல லீனாவை அவங்க கொடுமை பண்ற சத்தம் நமக்கு கேக்குது. இங்க பாருமா, உனக்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், இந்த 3 பேரையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன வீடியோன்னு இப்ப நமக்கு காமிக்கல. இவரும் போயிட்டு இப்ப பொண்ணோட ஃபியூனரல் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ஒரு மெசேஜ் வருது, அந்த 3 பேரும் எந்த அட்ரஸ்ல இருக்காங்க அப்படின்னு. அதனால ஃபியூனரல்ல கூட இவர் முழுசா அட்டன் பண்ணாம பாதிலே விட்டுட்டு கிளம்புறாரு. அப்படி என்ன தலைபுற காரியம்னு நமக்கு தெரியல. நேரா அந்த 3 பேர் இருக்க ரூமுக்கு இவர் போறாரு. உள்ள பார்த்தா ஒரு 3 பசங்க இருக்கானுங்க. இவரு அந்த பசங்க எல்லாரையும் கொடூரமா அடிச்சு போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அந்த வீடியோல இவனுங்க 3 பேரும் தான் நம்ம லீனாவை பயங்கரமா கொடுமைப்படுத்தி இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அடி வாங்கும் போதே அவனுங்க ஒரு சில விஷயத்தையும் சொல்றானுங்க. இங்க பாருங்க, நாங்க எந்த தப்பு பண்ணல, லீனா தான் எங்களை கூப்பிடுவா, அவளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இவனுங்க பாட்டுக்கு புது புது விஷயமா சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. இவரு பொண்ணோட ஃபியூனரல் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் இந்த ஊருக்கே வந்துடுறாரு. அவங்க அம்மா கேட்டிருந்தாங்கல்ல 3 நாள் டைம் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் என் பையன் கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு. அதே மாதிரி உங்க பையனை காமிக்கிறேன் அப்படின்னு இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. இவங்களும் அந்த இடத்துக்கு போய் தன்னோட பையன் எங்க இருக்கான்னு தேடி பாக்குறாங்க. அவங்க பையன் அங்க இல்லவே இல்ல. இப்ப இவரே பின்னாடி வந்து இங்க பாரு, இந்த வீடியோவை பாரு, என் பொண்ணை 3 பசங்க சேர்ந்து ரேப் பண்ணியிருக்கானுங்க, அவளுக்கு அப்போதைக்கு யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியல, உன் பையன் கிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்டிருக்கா. ஆனா உன் பையன் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான், இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவளை 17 தடவை குத்தி கொலை பண்ணியிருக்கான். இல்ல என் பையன் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், அவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு அவனோட ட்ரெஸ்ஸையெல்லாம் கொண்டு வந்து அவங்க அம்மா கண்ணு முன்னாடியே கொட்டுறாரு. ஏய் என்ன பண்ண, என் பையனை நீ என்ன பண்ண, அவனை கடலுக்குள்ள தூக்கி போட்டேன். கடலுக்குள்ளையா, எந்த இடத்துலன்னு சொல்லு, நான் தேடி எடுத்துக்கிறேன். அதுவா, அந்த பக்கமா தூக்கி போட்டேன் அப்படின்னு ஒரு இடத்த காமிச்சிட்டு இவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. அவங்க அம்மாவால இதை தாங்கிக்கவே முடியல, என்னோட பையனை கொன்னுட்டியடா அப்படின்னு கார் எடுத்துட்டு வேகமா நம்ம ஜென்னை இடிக்கலான்னு வராங்க. அவரும் வேகமா ஓடிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல இவர் என்ன பண்றாரு, வேணும்னே கடல் இருக்குல்ல அந்த சைடா ஓடுறாரு. இவங்களும் காரை வேகமா ஓட்டிட்டு வந்து டக்குன்னு பார்த்தா காரை கடலுக்குள்ள விட்டுறாங்க. நம்ம ஜின்னுக்கு மனசை கேட்கல, சரி இவங்களை போய் காப்பாத்திரலாம் அப்படின்னு இவரே உள்ள குதிச்சு அந்த லேடியை காப்பாத்தி கொண்டு வந்து இப்ப கரையில போட்டுறாரு. கற்பனா இப்ப பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம லீ கூட பிரேக்கப் பண்ணிருக்கோம்ல, அதுக்கப்புறம் இன்னொரு பையனையும் லவ் பண்ணிருக்கு. லவ் பண்ணி அந்த பையன் கூட க்ளோஸா இருந்திருக்கு. இப்ப லீனா என்ன முடிவு பண்ணுதுன்னா, இவன் தான் நமக்கு கரெக்டான பையன் அப்படின்னு முடிவு பண்ணுது. ஒரு நாள் இது விளையாட்டு தனமா என்ன பண்ணுது, ஃப்ரிட்ஜுக்குள்ள கையை விட்டுட்டு அதே கையை கொண்டு வந்து அந்த பையன் மேல வைக்குது. அவனுக்கு எப்படி ஃபீல் ஆகும், பயங்கர ஜில்லுன்னு ஃபீல் ஆகும்ல.
அதனால அவன் விலகி விலகி போறான். என்ன இவன் நம்ம கிட்ட இருந்து விலகி போறான் அப்படின்னு பைத்தியம் மாதிரி, ஏன்டா ஏன் என்னை விட்டு விலகி போற, நல்லா தானே இருந்த அப்படின்னு பயங்கரமா கோவப்படுது. அந்த வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் தள்ளி விடுது. அப்பதான் நம்ம லீனாக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த பையன் லீனாவை லவ் பண்றதுக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணு இறந்து போயிருக்கு. ஓ, அதனாலதான் இவன் நம்ம கூட க்ளோஸா இருக்க மாட்டேங்கிறான் போல அப்படின்னு ஒரு லெட்டர்ல இனிமே உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருது. இப்ப நம்ம லீனாக்கு என்ன தோணுதுன்னா, இல்ல நமக்கு சரியானவன் அந்த லீ மட்டும்தான், நம்ம அவனையே தேடி போலாம் அப்படின்னு மறுபடியும் லீயை தேடி வந்து அவனுக்கிட்ட சாரி கேக்குது. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வந்தா அந்த அப்பாக்காரர் இருக்காருல்ல, அவர் போலீஸ் கிட்ட போயிட்டு, அப்படின்னா அவன் பையனை கொண்டுட்டானா, அப்படின்னா இந்த ஒரு ரீசன் போதும்ல, அவனை உடனடியாக அரெஸ்ட் பண்ணுங்க சார். உங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். அவங்க கன்ஃபார்ம் பண்ணாதான் ஜின்னை எங்களால அரெஸ்ட் பண்ண முடியும். சரி அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃபை உடனே கூட்டு வந்து, ஏய் இவன் நம்ம பையனை கொண்டுட்டான் தானே, சொல்லுன்னு கேட்டா அவங்க எதுவுமே பேசாம நான் இந்த ஊரை விட்டே கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஒரு போலீஸ் நம்ம சீஃப் கிட்ட வந்து, சார் இந்த நியூஸை கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பார்த்தா இப்ப லீனாவை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி லீயை சந்தேகப்படுறாங்கல்ல, அவன் சின்ன வயசுல தன்னோட தங்கச்சியவே தள்ளி விட்டு அந்த பொண்ணு வீல் சேர்ல உட்கார வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு நியூஸை படிக்கிறாங்க. பயங்கர ஷாக் ஆகுறாங்க. நம்ம போலீஸ் இருக்காருல்ல, அவர் நேரா ஜின் கிட்ட வந்து, இங்க பாரு அவன் இன்னும் உயிரோட இருக்கானா இல்லையா, அப்படி இருந்தானா அவனை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்ட்டு போறாரு. கிளம்பும் போது இன்னும் 2 போலீஸ்க்கு கால் பண்ணி, நான் ஜின் கிட்ட அவன் உயிரோட இருந்தானா எங்க கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படி லீ உண்மையிலே உயிரோட இருந்தானா ஜின்னு அவன் உயிரோட இருக்க இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போவாரு. நீங்களும் அவங்க கூட போங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. நம்ம ஜின்னு இருக்காருல்ல, அவரு அந்த அப்பா கிட்ட வந்து, உன் பையன் இருக்க இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன், வண்டி எடு அப்படின்னு அவரு வண்டி எடுக்கிறாரு. பின்னாடியே 2 போலீஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. நம்ம போலீஸோட வண்டிக்கு குறுக்க ஏதோ ஒரு வண்டி நின்றுது. அதனால முன்னாடி போற அந்த வண்டியை இவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. திரும்ப வேகமா போய் பிடிக்கலான்னு போறப்ப அதுக்குள்ள அவங்க போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ஜின்னு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ உண்மையிலே உன் பையனை காப்பாத்துறதுக்கா இவ்வளவு போராடிட்டு இருக்க, அவனை கொல்றதுக்கு தானே போராடுற. நான் சொல்ல வர்றது உனக்கு புரியலையா? லீக்கு 9 வயசு இருந்தப்போ உங்க அம்மா முடியாம இருந்திருக்காங்க. அப்ப ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிஜன் டியூபை லீ தான் புடுங்கி விட்டுருக்கான். அதனாலதான் உங்க அம்மா செத்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 7 வயசு இருந்தப்போ நீங்க 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்க. அதை அவனால தாங்கிக்கவே முடியல. அந்த கோவத்தை அவனுக்கு எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியல. அப்ப ஒரு வெடி எடுத்து தவளையோட வாயில வச்சு அவன் வெடிக்க வச்சிருக்கான். இந்த டிவோர்ஸை எப்படியாவது தள்ளி போடணும்னு அவனே போய் ஒரு குளத்துக்குள்ள குதிச்சிருக்கான். அதனால அந்த டைம் நீங்க டிவோர்ஸ் பண்ணாம தள்ளி போட்டிருக்கீங்க. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிருக்கு. உன் ஒய்ஃப் அப்ராட் கிளம்பி போயிட்டா. உன்னோட 2 குழந்தையுமே நீ தான் வளர்த்திருக்க. அப்படி ஒரு நாள் லீயோட தங்கச்சியும் டிராம்போலின்ல விளையாடிட்டு இருந்தப்போ லீ தான் அவன் தங்கச்சியை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்கான். அதுல இருந்து உன்னோட பொண்ணு வீல் சேர்ல தான் உட்கார்ந்து இருந்திருக்கு. இந்த எல்லா விஷயமும் உன் பையன் மேல உனக்கு கோவத்தை அதிகப்படுத்தி இருக்கு. ஆனா உன் பையனாச்சே உன்னால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவனை ஜப்பானுக்கு நீ ஒரு யூனிவர்சிட்டிக்கு படிக்க அமைச்சிருக்க. அப்ப அவன் ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு மர்டர் சஸ்பெக்டா மாறுறான். சோ இதை ஒரு சாக்கா வச்சு நம்ம பையனை யாராவது கொண்டுட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நீ நினைச்சிருக்க. அந்த டைம்ல தான் நான் அவனை கொல்லணும்னு நான் ஒரு வெறியோட சுத்திட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு இவரு எல்லா உண்மையும் சொல்லவும் இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு டக்குன்னு அவன் பாட்டுக்கு நம்ம ஜின்ன அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு கம்பி வந்து டொம்முன்னு அவனோட மண்டையில அடிச்சு அவன் அங்கேயே விழுந்துடுறான். கரெக்டா அந்த இடத்துக்கு இப்ப போலீஸும் வந்துடுறாங்க. கட் பண்ணா இப்ப ஜின்னு வீட்டுல இருக்காரு. காலிங் பெல்ல யாரும் அடிக்கிறாங்க. திறந்து பார்த்தா ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ் வந்திருப்பாருல சைனால, அவரு இங்க வராரு. அவர் வந்து நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கீங்க, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நான் உங்களை மீட் பண்ண வந்தேன், இந்தாங்க இந்த பேப்பரை பிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. இதுல உங்க பொண்ணோட பர்சனல் வீடியோஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க அப்புறமா போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு. போனவரு பாதியிலே திரும்ப வந்து, நீங்க அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க குற்ற உணர்ச்சியில செத்துருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன சொல்றீங்க? நான் ஏன் குற்ற உணர்ச்சியில சாகணும்? ஏன்னா உங்க பொண்ணை அந்த லீ தான் கொலை பண்ணான்னு அவனை கொல்லணும்னு வெறியோட சுத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல, உங்க பொண்ணை அவன் கொலை பண்ணல. என்னது, அவன் கொலை பண்ணலையா? ஆமா, உங்க பொண்ணோட கொலைக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்க பொண்ணு கத்தி எடுத்து அவளே குத்திக்கிட்டு செத்து போயிருக்கா. இல்ல, இருக்காது, அப்படி இருக்கவே இருக்காது. அது எப்படி என் பொண்ணால அவளை தன்னைத்தானே 17 தடவை கத்தியால குத்திக்க முடியும்? நம்புறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இதுதான் நடந்த உண்மை. மர்டர் நடந்த இடத்துல அந்த பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தாலும் வெப்பன்ல அந்த பையனோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, உங்க பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப நமக்கு ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம லீனா நிறைய பேரை லவ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுல்ல, கடைசியா லீ தான் நம்மள உண்மையா லவ் பண்ணியிருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, லீ நான் உன்னை உண்மையிலேயே லவ் பண்றேன், என்ன நம்பு
அப்படின்னு. அது தன்னைத்தானே கத்தியால குத்திக்கிட்டு இப்ப என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லி கேக்குது. நம்ம லீக்கு அது கத்தியால குத்திக்கிட்ட உடனே என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் பயந்து போய் அங்கிருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் போலீஸ் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. கத்தியால குத்திக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அதோட ரத்த தலையே அங்க இருக்க ஒரு கபோர்டுக்குள்ள போய் இங்க பாருங்க இதையெல்லாம் வரைஞ்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜின்னுக்கு பயங்கர ஷாக்கு. இப்பதான் அவருமே ஒவ்வொரு விஷயமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க என்ன பிரச்சனைன்னா நம்ம ஜின்னு இருக்காருல்ல, அவருக்கு பொண்ணு மேல பாசம் இருக்கு. ஆனா அத பொண்ணு கிட்ட காட்ட தெரியாது. எப்போதுமே லீனா கிட்ட சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவர் பொண்ணை வளர்க்குற மாதிரி வளர்க்காம ஹார்டா ஒரு பையனை வளர்க்குற மாதிரி வளர்த்திருக்காரு. அது நம்ம லீனாக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க அம்மா இருந்திருந்தா இதையெல்லாம் கண்டிச்சு கொஞ்சம் நல்லபடியா லீனாவை வளர்த்திருக்கலாம். ஆனா அவங்களுமே டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சு போயிட்டாங்க. உங்க பொண்ணோட பர்சனல் வீடியோஸ் எல்லாம் இதுல இருக்குன்னு சொல்லி அந்த போலீஸ் கொடுத்தாருல, அதெல்லாம் திறந்து பார்த்தா இப்பதான் இவருக்கு புரிய வருது. தன்னோட பொண்ணை தான் நல்லா தான் வளர்க்குறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த பொண்ணுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்குன்னா, நம்ம அப்பா ஏன் நம்மள இவ்வளவு கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு தான் ஃபீல் ஆயிருக்கு. அப்புறம் ஒரு நாள் நம்ம லீனா படிக்கிறதுக்கு வெளியூர் கிளம்புது. அப்ப பாசமா அனுப்பி வைக்காம போ ஏறு டைம் ஆச்சு சீக்கிரம் போ அப்படின்னு துரத்தி தான் விட்டுருக்காரு. அப்படியே இப்போ ஒரு கபோர்டு போட்டோவை பாக்குறாரு. இந்த கபோர்டுக்கு பின்னாடியுமே ஒரு பெரிய கதை இருக்கு. இவரு பொண்ணை தனியா வீட்டுல விட்டுட்டு கடலுக்கு போயிருவாரு. நைட் டைம் ஃபுல்லாவே நம்ம லீனா வீட்டுல தனியா தான் இருக்கும். சின்ன பிள்ளைங்கிறதுனால அது ரொம்பவே பயப்படும். பயம் போறதுக்கு என்ன பண்ணும்னா கபோர்டுக்குள்ள போயிட்டு சீக்கிரமா சூரியன் வந்துடணும் சீக்கிரமா சூரியன் வந்துடணும் அப்படின்னு அந்த கபோர்டு ஃபுல்லா சூரியனை வரைஞ்சுக்கிட்டே இருக்கும். இவரும் போய் இப்ப அந்த கபோர்டை ஓபன் பண்ணி பாக்குறாரு. உள்ள சூரியன் வரைஞ்சிருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு அவரால் அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஐயோ சின்ன வயசுல நம்ம பொண்ணை இவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கமா அப்படின்னு. நம்ம லீனா எதுக்காக அத்தனை பசங்க கூட பழகுச்சுன்னா இவங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து இதுக்கு கொஞ்சம் கூட பாசம் கிடைக்கவே இல்லை. அதனாலதான் இது ஒவ்வொரு பசங்களா போய் எல்லார்கிட்டயுமே தன்னோட பாசத்தை தேடி இருக்கு. அப்படி பழகும் போது அந்த பசங்க சின்னதா ஏதாவது கோவப்பட்டா கூட ஐயோ இவனுக்கு நம்மள பிடிக்கல போலயே அப்படின்னு அது நம்ம லீனாவை ரொம்பவே பாதிச்சிருக்கு. சோ சின்னதா சண்டை வந்தா கூட இவன் நம்மள லவ் பண்ணல போல அப்படின்னு இன்னொரு பையனை தேடி போயிருக்கு. ஆக்சுவலா நம்ம லீனா ஒரு கெட்ட பொண்ணெல்லாம் கிடையாது. ரொம்ப 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 நல்ல பொண்ணு. அன்புக்காக இயங்குற ஒரு பொண்ணு. இப்பதான் நம்ம ஜின்னு அவரோட பொண்ணு சமாதியவே தேடி போறாரு. அங்க நிறைய இருக்கு. எது இவரோட பொண்ணு சமாதினே இவருக்கு தெரியல. அப்படியே நடுவுல நின்னுகிட்டு லீனா நீ எங்க இருக்கனே எனக்கு தெரியலம்மா. நீ எங்க இருந்தாலும் அப்பா பேசுறத கேட்கறல்லம்மா. எனக்கு புரிஞ்சிருச்சுமா. சின்ன வயசுல நீ என்கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுமா. அப்பாவை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு. கட் பண்ணா நம்ம லீனாவை இப்ப ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. சின்ன வயசுல எல்லாம் நமக்கு சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்லி தருவாங்கல்ல. இப்ப டீச்சர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா இப்ப உன் மேல யாரு நிறைய அன்பு வச்சிருக்கா அப்படின்றத வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். கண்டிப்பா இந்த வயசுல உன் அப்பாவோ அம்மாவோ தான் உன் மேல அதிகமா பாசம் வச்சிருப்பாங்க. எங்க அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்டா, என்ன லவ் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல அப்படின்னு தான் அது சொல்லுது. கட் பண்ணி நம்ம ஜிம்மை காமிச்சா அவர் என்ன பண்றாரு, அந்த கடல்லையே ஒரு டவர் மாதிரி இருக்கு. அந்த டவருக்குள்ளதான் லீய வச்சிருக்காரு. இப்பதான் இவருக்கு தெரிஞ்சு போச்சுல்ல லீக்கும் தன்னோட பொண்ணு சாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. அதனால நீ எந்திரிச்சு போடா அப்படின்னு சொல்லி அவனை அமுச்சு வச்சிடுறாரு. அப்படியே போலீஸ்க்கும் கால் பண்ணி லீய கடத்தனை கூட்டுறதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. இப்ப இந்த படத்துல சொல்ல வர்ற மெசேஜ் என்னன்னா, பிள்ளைங்களை பெத்தா மட்டும் பத்தாது, அந்த பிள்ளைங்களை பாசமா நம்ம வளர்க்கவும் செய்யணும். அப்படி நம்ம அந்த குழந்தைங்களுக்கு பாசத்தை காமிக்கலன்னா அதுங்க பாசத்தை தேடி இன்னொரு ஆளுகிட்ட போகும். இன்னொரு ஆளால அப்பா அம்மா எந்த அளவுக்கு பாசம் கொடுப்பாங்களோ அதை அவங்களால தரவே முடியாது. கடைசியில நம்ம லீனா மாதிரி அந்த பொண்ணு ஏமாந்துதான் போகும். அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.